லாஸ்ட் பார்ட்ல ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு பிஜிஎம் ரெக்ஸ். இவன் ஹீரோயின் வீட்ல இருந்து எவிடன்ஸ் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த எவிடன்ஸை முழுசா பார்க்காமலே இவன் சென்ட் பண்ணியிருப்பான். அதனால இவனுக்கே பேக் ஃபயரா இருக்கும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பான். அண்ட் தென் அண்ட் கசினையும் தண்ணியில தள்ளி விட்டுருப்பான். எங்க கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளும் மயக்க தெளிஞ்சு எழுந்து உட்காரும் போது அங்க வந்த ஹஸ்பண்ட், இங்க பாருமா என்ன நடந்ததுன்றத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாதன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் இங்க ஹீரோயின் மயங்கி விடும்போது அவனோட முகத்தை பார்த்திருப்பா இல்லையா, அதனால எல்லாமே ஞாபகம் வருது. நான் என் தங்கச்சியை காப்பாற்றணும், நான் என் தங்கச்சியை தேடணும்ன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போக, அதுக்கு இவனா அவளை விடாம என்னமா உளறிட்டு இருக்கு, உன் தங்கச்சி நீ தானே கொன்ன, அந்த அன்னைக்கு நான் உன்னை தேடிக்கிட்டு ரிவர் சைடு வந்தேன், உன் தங்கச்சி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா, என்ன மன்னிச்சிருக்கா, நான் உனக்காக என்ன வேணா செய்யறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்போ நீ எனக்காக என்ன வேணா செய்வியா, அப்போ இதை செய்யணும் சொல்லிட்டு பாலத்துல இருந்து அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அவ அங்கேயே இறந்து போயிட்டா. அதை நான் ஏன் நாளுக்கு நாளா பாத்தாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவ பாட்டுக்கு எழுந்து போக இவன் கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு அதுக்கான எவிடன்ஸ கேளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை பிளே பண்ண. அந்த ஆடியோல இவன் என்ன கதையை சொன்னானோ அந்த கதையில இவ பேசின மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, அதுவும் இவளோட வயசுல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஹீரோயினை தள்ளி விடும் போது கசினும் இவனும் சேர்ந்து மாத்தி மாத்தி ஆடியோஸ் அனுப்பிக்கிட்டு ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே ஹீரோயின் போன்ல இருந்து கசினோட போனுக்கு நிறைய மெசேஜஸும் ஆடியோஸும் போற மாதிரி ரெடி பண்ணிடுறான். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அன்னைக்கு ட்ரக் எல்லாம் எடுத்திருக்கா, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டான்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக மயக்கத்துல இருக்கும்போது ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பான். எங்க ஹஸ்பண்டோட பிஹேவியரே மாறிடுது, என்னமா பண்ணிட்டு இருக்க, சரிவா ஆபீஸ்க்கு போய் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தென் ஹீரோயினா பயங்கரமா அதட்ட ஆரம்பிக்கிறான். காஃபி கொண்டு வான்னு சொல்றான், கொண்டு வந்து கொடுத்தா இன்னொரு காஃபி கொண்டு வான்றான். அவளும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த காஃபியை தட்டி விட்டு அவ கையிலேயே ஊத்துற மாதிரி பண்ணிடுறான். தென் கையில இருக்க வாட்சை கழட்டி வச்சுட்டு ஹீரோயினா பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே விட, இன்னொரு தடவை கீழே சிந்தினா நீ நக்கி தான் கிளீன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் கண்ணத்துல தட்டி கொடுத்துட்டே, இனிமே மாமா என்ன சொல்றோம்னா அதை தான் கேட்கணும் சரியான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்னா அவ போட்டிருக்க ட்ரெஸ் இவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணவும் சொல்றான். தென் இங்க கட் பண்ணி ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தோல் மேல கை போட்டு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி வந்து அழுகுன முட்டையை மூஞ்சிலேயே அடிக்க, இங்க ஹீரோயினோட ட்ரெஸ் முகம்னு எல்லாம் பாலா போயிடுது. அந்த அழுகுன முட்டையெல்லாம் ட்ரெஸ்ல படிஞ்சிருக்க. அந்த முட்டையை அடிச்ச லேடியா கையில டிடெக்டிவோட போட்டோவை வச்சுக்கிட்டு என் புருஷனுக்கும் இவங்களுக்கும் நடுவுல அஃபேர் இருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, இது ஹஸ்பண்டோட வேலை தானே, இதெல்லாம் நீ தானே பண்ணன்ற மாதிரி கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன், இன்னும் நிறைய வச்சிருக்கேன் வான்ற மாதிரி கூப்பிட, எங்க ஹீரோயினை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட விடாம அப்படியே மீட்டிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் இவளை பார்க்கும்போது என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இப்படி வந்திருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. தென் ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு போனா அங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்கான். ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருக்கிற போட்டோவை டர்ன்னு கிளிக்க, இங்க டென்ஷன் ஆன ஹீரோயின் அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடா. பட் இவன் என்னமோ பயப்படுற மாதிரி தெரியல, கேக்கபிக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் வெளியே இருந்து ஆளுங்க உள்ள நுழையறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிக்கவும் ஆரம்பிச்சிடான். தென் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ண இவனும் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு, என் ஒய்ஃபு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுங்க அந்த மெடிசன் எடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவன் வாயில கொட்டிடுறான். இங்க ஹீரோயினும் ஒரு பைத்தியக்காரி மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் என் ஒய்ஃபை பார்க்கணும், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எல்லாரும் ஆபீஸ் ஒர்க்கை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நீங்க கட் பண்ணி வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவன் ஃபுட்டு கொடுக்கும்போது அவ சாப்பிடவே இல்லை, சாப்பிடலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வழுக்க டைமா விட்டுறான். ஏன்னா அந்த ஃபுட்டுல தான் மெடிசின் கலந்துருக்கான். இவன் கொடுக்குற மெடிசின் அவளோட பிரெயினுக்கானது. ஸோ இதை சாப்பிடும் போது அவளோட உடம்பே வந்து சைலண்ட் போயிடும், வீல் சேரை விட்டு அவளால நகரவே முடியாது. அதே சமயம் ஹஸ்பண்டும் கால் வந்ததுன்னு சொல்லி அதை அட்டன் பண்ணி பேச போக, இந்த சமயத்தை சாதகமா பயன்படுத்திட்டு ஹீரோயின் அவளோட போன் எங்க இருக்குன்னு போய் தேட ஆரம்பிக்கிறா. தேடி கண்டுபிடிச்சு அதுல கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆல்ரெடி டிடெக்டிவ் ஏகப்பட்ட கால்ஸ் பண்ணி வச்சிருக்கான், அந்த டீடைல் எல்லாம் வருது. சரி உனக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சிட்டு அவளும் கால் பண்ண போக, அங்க வந்த ஹஸ்பண்ட் இவன் முடிய கொத்தா புடிச்சு இழுத்து போட்டுறான். ஒரு வழியா இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓட்டிடணும்னு அங்க இருந்து கிளம்பி போனா அவளோட கால ட்விஸ்ட் ஆயிக்குது. ஒரு பக்கம் டிடெக்டிவ் ஹீரோயின் எங்கன்னு தேடிட்டு இருக்கான், இந்த பக்கம் ஹீரோயினா தவறி கீழே விழுந்து தவழ்ந்து போயிட்டு இருக்க. இங்க ஹஸ்பண்டா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிடிச்சாலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவளோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். இப்படி ஹீரோயின் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்க. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் தேடிட்டு இருக்க. என்னதான் ஆச்சுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching.